இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் கோர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கன்சியூமர் கோர்ட் அப்படி எதுக்காக கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சேவையை முழுமையாக செய்யாமல் அது மூலமாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சீட்டிங் ஏதாவது ஏமாத்து வேலை ஏதாவது பண்ணிட்டாங்க, ஆன்லைன் மூலமாக ஏதாவது ஏமாத்து மூலமாக பண்ணி அது மூலமாக மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அது மூலமாக அவங்களுக்கு இழப்பீடு வாங்கி கொடுக்கலாம். அப்படி கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் நம்ம நுகர்வோர் நீதிமன்றம். இது எப்போ கொண்டு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வந்திருக்காங்க. இப்போது நம்ம கன்சியூமர் கோர்ட்டில் நம்ம எப்படி ஃபைட் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக ஃபைட் பண்ணலாம், நேரு மூலமாக ஃபைட் பண்ணலாம். இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம், மாநில நுகர்வோர் நீதிமன்றம், மத்திய நுகர்வோர் நீதிமன்றம் அப்படின்னு ஒரு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த நுகர்வோர் 3 வகையாக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இழப்பீடு கேட்கக்கூடிய மதிப்பீடை வச்சு நம்ம 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ மத்திய மாநிலமோ அல்லது மாவட்டமோ அப்படின்னா, இப்போ நீங்கள் மாவட்டத்தில் நீங்கள் இழப்பீடு கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் இழப்பீடு கேட்டீங்க அப்படின்னா மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை 1 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய்க்கு நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாவட்டத்திலேருந்து மாநில நுகர்வோர் நீதிமன்றத்தில் தான் நீங்கள் கேட்கணும். இல்லை சார் நான் கேட்கக்கூடிய மதிப்பு 10 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் மத்திய அரசுக்குடைய நுகர்வோர் நீதிமன்றத்தில் தான் கேட்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கக்கூடிய மதிப்பீடு தகுந்த மாதிரி நீங்கள் பதிவு கட்டணம், நீதிமன்ற கட்டணம் வேறுபடும். அதை பற்றி தெளிவாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். பாய்.